மூமின் அல்லாஹ்வை அஞ்சியவன் மானக்கேடான செயல் செய்வானா? அல்லாஹ் செய்வான் என்று சொல்கிறான். ஆம், ஒருவேளை அவனுடைய ஈமான் தடுமாறி செய்து விட்டால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم, அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து விட்டால் செய்வான். மூமின் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவேளை ஈமானை மறந்து செய்து விட்டால், செய்து முடித்த உடனே ذكرullah, யாரை நினைத்து விடுவான்? யாரை நினைத்து விடுவான்? அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும். ذكرullah, அல்லாஹ்வை நினைத்து விடுவான். யார் இந்த குற்றத்தை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பு அதை பார்த்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அந்த குற்றத்திற்காக பாவத்திற்காக உடனே அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கரங்களை ஏந்தி விடுவான். யா அல்லாஹ், மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் சொல்கிறான், பெருமையாக சொல்கிறான், பெருமைக்கு தகுதியுடையவன் சொல்கிறான், வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், யாரப்பா உன்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பவன்? அல்லாஹ்வை தவிர. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்த நிலையிலே மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டான் அவன். அறிந்த நிலையிலே மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டான். உடனடியாக அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்து விடுவான். நம்முடைய கரங்கள் ஏந்தப்படுகிறதா? எவ்வளவு குற்றங்களை குறைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, கரங்கள் தௌபாவிற்காக ஏந்தப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு அறிவிப்பு முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அஸ்னப அப்துன் தம்பா, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். ஃபகால், செய்து முடித்ததற்கு பிறகு, அல்லாஹும்ம ஃகிர் லி தம்பி, என்ன கேட்கிறான்? யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறான். ஃபகால தபாரக வ தஆலா, அஸ்னப அப்தி தம்பா فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் என்னிடத்திலே தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான். நான் ஒருவன் தான் இவனுடைய பாவத்தை மன்னிக்க தகுதியானவன் என்ற ஞானத்தோடு அவனை நான் மன்னிக்கிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன். சும்மா ஆத, தௌபா செய்து அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விலகியதற்கு பிறகும் மறுபடியும் மீண்டான், மறுபடியும் அதே பாவத்தை அறியாமையிலே செய்கிறான். ஃபஅஸ்னப, தவறு செய்கிறான். ஃபகால ஐ ரப்பி யக்ஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கிறான். எத்தனையாவது முறை? இரண்டாவது முறை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான், நான் மன்னிக்கிறேன். சும்மா ஆத, மறுபடியும் திரும்புகிறான், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விட்டு பாவம் செய்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், நான் மன்னிக்கிறேன். மூன்றாவது முறை, சில அறிவிப்பிலே நான்காவது முறையும் வருகிறது. அந்த நான்காவது அல்லது மூன்றாவது முறைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அடியானே, நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை செய்து கொள். ஃபகத் கஃபர்து லக், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன். இதை ஒழுங்கா புரியணும். அல்லாஹ் அனுமதி அளிச்சுட்டான், பாவங்களுடைய வாசல் திறக்கப்பட்டுடுச்சு, எப்படியும் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்ல. எல்லை மீறி அவனுக்கு முடியாத அளவு அவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு மரணம் வரை வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உறுதி கொடுக்கிறான், அல்லாஹ் செய்ய மாட்டேன், இனிமேல் இதை செய்ய மாட்டேன், நெருங்க மாட்டேன், இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று வாக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் அவனுடைய உள்ளம் எதை சொல்கிறது. அவன் செய்வேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் அல்லது செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் என்று அல்லாஹ்விற்கு தெரியும்.
உறுதி கொடுத்து அதை விட்டு விலகி தௌபா செய்ததற்கு பிறகும் அவனை மீறி அதை செய்தால் இது வரும். அவனை மீறி அது செய்தால் இது வரும். சாதாரணமாக பாவம் செய்துவிட்டு தௌபா செய்து விட்டவர்களுக்கு இது வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும், பாவத்தை நான் மன்னித்து விட்டேன்.